குற்றச்சாட்டுக்கு அவர்களால் பதில் சொல்ல முடியல. மறந்து 1-2 பேர் விடுபட்டிருப்பாங்க. அது எல்லாத்துக்கும் நடக்கக்கூடிய ஒரு சகஜம். அந்த அடிப்படையில் அந்த பொதுக்குள்ள சில ஆட்கள் விடுபட்டிருப்பாங்க. யதார்த்த உண்மை அதுதான். இது அல்லாம லுஹாவை எதிர்க்கக்கூடியவர்கள் அவங்க எல்லாம் விடுபட்டார்கள், கூப்பிடவே இல்லை என்று சொல்வது பச்சை பொய். அப்படின்னு சொன்னா லுஹாவை எதிர்த்து ஓட்டு போட்டாங்க அங்க இருந்தாங்களே, லுஹா தலைவரா வரணுமா வேண்டாமா அப்படின்னு சொல்லும்போது அதுல ஒரு 5-6 பேரு லுஹா தலைவர் வேண்டான்னு ஓட்டு போட்டாங்களே. அப்ப லுஹாவுடைய ஆதரவாளர்கள் அவர் கூப்பிட்டாரு, எதிர்ப்பாளர் கூப்பிடலன்னா எதிர்ப்பாளர்கள் எப்படி உள்ள ஓட்டு போட முடியும்? அது ஒண்ணு. இது மாத்திரம் இல்ல, இன்றைக்கு இருக்கக்கூடிய தமுக நிர்வாகிகள் அத்தனை பேரும் அந்த பொதுக்குழு கலந்தாங்க. இன்னைக்கு யார் இந்த லுஹாவை எதிரின்னு சொல்றாங்களோ அந்த லுஹாவுக்கு எதிராக நிற்கக்கூடியவர்கள் அன்றைக்கு அந்த பொதுக்குழுல வந்தாங்க. அவங்க லுஹா ஆதரிச்சு ஓட்டு போட்டாங்க. இப்ப அவங்களா எடுத்துக்கலாம்ல? அன்னைக்கு அவங்க ஏன் போடப்பட்டாங்க? அப்போ வேண்டாம்ல, விட்டுருக்கலாம்ல. இந்த ஆட்கள்லாம் நமக்கு எதிரான ஆட்கள், தமுக ஆட்கள் எல்லாமே எதிரும் சொல்லி விட்டுருக்கலாம்ல. மேலப்பாளையத்தில் உள்ள தமுக பொறுப்பாளர், மேலப்பாளையத்தில் உள்ள தமுக பொறுப்பாளர்களும் அன்றைக்கு வந்தாங்க. நான் சொல்றது மேலப்பாளைய பொதுக்குழுல மேலப்பாளையத்துடைய தமுக நிர்வாகிகள், பொறுப்பாளர்கள், உறுப்பினர்கள் அத்தனை பேரும் வந்திருக்கிறாங்க. யாருமே விடுபடல. இன்னைக்கும் அவங்கள்ட்ட நாங்க இன்னும் சொல்லாம பகிரங்கமா அந்த மேலப்பாளையத்தை சொல்லிட்டு தான் இருக்கிறோம். இந்த ஒருதலைபட்சமாக கூட்டம் அந்த பொதுக்குழு கூட்டம் கூட்டப்பட்டதுன்னு சொன்னா எங்க முன்னால மசூர் அஹ்மத்ல முன்னால நிரூபிக்க தயாரா என்று நாங்க அங்கே பேசுறோம். எந்த ஊரை நீங்க குற்றச்சாட்டு சொல்றீங்களோ அந்த ஊர்லயும் இந்த குற்றச்சாட்டை மறுத்துக்கொண்டு இன்னைக்கு இருக்கிறோம். ஜேஎஸ் ரிஃபாய் உட்பட யாருமே அதை மறுக்கல, இன்னைக்கு வரை மறுக்கல. அதை எடுத்து எங்கள்கிட்ட வாதம் பண்றதுக்கு அவங்களும் வராம தான் இருக்கிறாங்க. அதனால இது நீங்க தான் ஒருதலைபட்சமா முடிவு பண்ணிக்கிறத தவிர பொய் சொல்லியிருக்கீங்களே தவிர நாங்க அந்த மாதிரி எதுவுமே சொல்லலைங்கிறதையும் இந்த நேரத்தில் சொல்லிக் கொடுக்கிறோம். அதாவது இன்னும் சொல்ல போனா அது ஒருதலைபட்சமா கூட்டப்படவில்லை என்பதற்கு இன்னும் அந்த சபையிலேயே நிரூபிக்கப்பட்ட ஒரு சான்றை கூட நான் சொல்றேன். அந்த சபையில நானும் இருந்தேன், அந்த மேலப்பாளைய பொதுக்குழுல நானும் இருந்தேன். அந்த சபையிலேயே நிரூபிக்கப்பட்ட இன்னொரு சான்று என்னன்னு கேட்டா, ஒரு சகோதரர் அங்க கேள்வி கேட்கிறார். இவங்க கேள்வி கேட்கலாம் மறுத்துட்டாங்கிறாங்க. இமாம் என்பவர் கேள்வி கேட்கிறார், பல கொஸ்டின் எல்லாம் அவர் கேட்கிறார். அதுக்கு பிஜேயும் மற்றவர்களும் பதில் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்ப சொல்லும் போதும் கூட அவர் ஒரு வாதத்தை எடுத்து வைக்கிறாரு. இது லுஹாவுடைய ஆதரவாளர்கள் தான் அவங்க தான் கூட்டி இருக்கிறாங்க, லுஹாவை எதிர்க்கக்கூடியவர்கள் வரல அப்படிங்கிற மாதிரி சொன்னார். உடனே பிஜே என்ன சொன்னார்னா, சரி ரைட், இந்த வாதம் நீங்க திரும்ப திரும்ப வச்சுட்டு இருக்கிறீங்க, இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்றாருன்னு கேட்டா, ஒன்னு செய், நான் வர நாளைக்கு இருக்கிறேன், நீ தௌஹீத் ஆட்கள் யார் யாரெல்லாம் இருக்கிறாரு நீ நினைக்கிறியோ அந்த ஆட்கள் எல்லாம் கூப்பிடு. லுஹா எதிர்ப்பவர்களும் இருக்கிறாங்க நீங்க நினைக்கிறீங்களா, அந்த எதிர்க்கக்கூடியவர்கள் எல்லாத்தையும் நாளைக்கு பொதுக்குழு கூட்டும் அப்படின்னும். நாளைக்கு பொதுக்குழு கூட்ட தயாரா, நான் இங்கே இருக்கிறேன், அதுல வேணா நம்ம பேசிக்கொள்வோம், இன்னைக்கு இதோட முடிச்சுக்கிடுவோம் அப்படிங்கிறாரு. நானும் கூட்ட மாட்டேன், அந்த சபையில கூட நான் அதெல்லாம் நம்மளுக்கு சரி வராது, நான் கூட்ட மாட்டேன். அப்ப நீங்க தான் ஒருதலைபட்சம் சொன்னா சரி ரைட்டு, எங்க ஆளெல்லாம் நான் கூப்பிடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்க வேண்டியதானே. அவ்வளவு அற்புதமான ஒரு வாய்ப்பு இல்ல, விடுபட்ட ஆட்கள் எல்லாத்தையும் கூட்டு நீங்க நாளைக்கு நிரூபிச்சு காட்டியிருக்கலாமே, ஒரு 2 வரையாக காட்டியிருக்கலாம்ல விடுபட்ட ஆட்களை. அப்ப இது சுத்த பொய் என்பதற்கு இன்னும் சொல்ல போனா கேள்வி கேட்கலாம் வாய்ப்பு இல்லைங்கிறாங்க. கேள்வி கேட்டதுனால இவ்வளவு வாரமே வருது, கேள்வி கேட்டதுனாலதான் இவ்வளவு பிரச்சனைகளும் பேச முடியுது. அதனால இவைகள்லாம் சுத்த பொய் என்பதையும் சொல்லிக் கொள்றேன். அதுல இன்னொரு முக்கியமான மேட்டர் என்னன்னா, ஒருதலைபட்சமாக கூட்டப்பட்டது என்ற அந்த குற்றச்சாட்டை சொல்லும் போது ஜவாஹர்லால் சொல்றாரு, இதுக்கு என்னிடத்தில் தக்க சான்று இருக்கிறது அப்படிங்கிறார். உண்மையிலேயே ஜவாஹர்லால் அவர்களே, உங்கள்கிட்ட சான்று இருந்ததுன்னா எப்போ மேலப்பாளையத்தை இது நிரூபிக்க போறீங்க? ஒருதலைபட்சமாக சொல்லப்பட்ட அந்த கூட்டப்பட்டதும் இந்த குற்றச்சாட்டை எப்போ நிரூபிக்க போறீங்க? காத்துட்டு இருக்கிறோம். மக்களுக்கு மத்தியில தான், எங்கள்கிட்ட சொல்ல தேவையில்லை, மக்களுக்கு மத்தியில அது நிரூபிக்கிறது தயாரா, நிரூபிச்சு காட்டுங்க. கேள்வி கேட்கக்கூடியவர்கள் பிஜே அண்ணன் அவர்கள் அந்த பொதுக்குழுல அவர்கிட்ட விமர்சன ரீதியாக கேள்வி கேட்கக்கூடியவங்களுக்கு இவர் இலாஹி ஆளு அப்படின்னு சொல்றாங்க. அப்பனா என்ன அர்த்தம்னே புரியல. இலாஹி ஆளுன்னா அவன் பொதுக்குழுல எப்படி இந்த பொதுக்குழுக்குள்ள கண்டவங்களாம் வர முடியுமா? அடுத்து என்னன்னு கேட்டா, அதாவது பொதுக்குழுல கேள்வி கேட்பவர் கேள்வி யாராவது கேட்டாச்சுன்னா இவர் இலாஹி ஆளு அப்படின்னு யாராவது ஒரு ஆள் சொல்லிடுறாங்க. அதனால அவர் கேள்வி கேட்க முடியாத ஒரு நிலை ஏற்படுதான். இலாஹி ஆளுன்னா கேள்வி கேட்க முடியாதுல்ல. மேல பார்த்து இலாஹி ஆளுன்னு யார் இருக்கா? இலாஹி ஆளுன்னு ஒருத்தர் இருந்தா தானே அதோட சேர்க்க முடியும். இலாஹி ஆளுன்னு அங்க சொல்றதாக இருந்தாச்சுன்னா அவருடைய தம்பி மீராங்கக்கூடிய ஒரு ஆள் தான் இருக்கிற, வேற யார் இருக்கு? அங்க ஒரு கோசி இருக்கிற மாதிரியும் இலாஹி ஆளு அப்படின்னு சொல்லி விடுற மாதிரி சொல்லல. எங்க இருக்கிறா அப்படி யார் சொன்ன முதல்ல அதையா சொல்லுங்க. இலாஹி ஆளுன்னு சொல்லிட்டாங்க, அப்ப அதனாலே சில ஆட்கள் கேள்வி கேட்கல. யாரு கேள்வி கேட்டா
கேள்வி கேட்ட அவரை இலாங்கி ஆளுன்னு இந்த தரப்புல சொன்னது யார்? இது ஒரு பச்சை பொய். அப்படி யாருமே சொல்லல. பல ஆட்கள் கேள்வி கேட்டாங்க, நிறைய பேர் பதிலும் சொன்னாங்க. ஒரு குறிப்பிட்ட மேலப்பாளையம் பகுதியை சேர்ந்தவங்க வர்றாங்க, ஆமிபுரம் சேர்ந்தவங்க, இது மஸ்ஜிது ரஹ்மான் பொதுக்குழு, உங்களுக்கு எல்லாம் இடம் இல்லைன்னு அனுப்பப்படுறாங்க. ஒருதலை பட்சமாக நடத்தப்படுகின்றது. அதுக்கு ஆதாரம் நம்மிடம் இருக்கின்றது. இந்த பொதுக்குழுவை பத்தி சொல்லும் போது விடுபட்ட ஆளை சொல்றார். மஸ்ஜிது ரஹ்மான் பொதுக்குழு விடுபட்ட ஆளாம். யாரு விடுபட்டாச்சுன்னா ஆமிபுரம் ஜமாத்து அங்க அழைக்கப்படல அப்படிங்கிற சொல்றார். முதல்ல இந்த மேலப்பாளைய விஷயத்துக்கு எல்லாமே ஒண்ணு விளங்கிக்கணும். இதை தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்துடைய தலைவர் ஜவாஹர்ல பேசுறதுக்கு ஒன்னோட அறிவு கிடையாது. இதுல என்ன நடந்தாலும் மாநில தௌஹீத் ஜமாத்து கேட்கலாம், அல்லது அதுல உள்ள பொறுப்பாளர்கள் கேட்கலாம். ஏப்பா இப்படி செஞ்சீங்கன்னு கேட்கலாம். நீங்க எப்படி கேட்கலாம்? இதை நீங்க நான் தௌஹீத் ஜமாத்தோட உறுப்பினரா, அல்ல தௌஹீத் ஜமாத்து ஏதாவது பொறுப்பு வைக்கிறீங்களா, தௌஹீத் ஜமாத்துக்கு ஆண்டு தியாகம் பண்ணிருக்கலாம், என்ன எந்த அடிப்படையில நீங்க இதை மூக்கு நுழைக்கிறீங்க? தேவையில்லாத விஷயம். அதனாலதான் உங்க பொய்யும் நீங்க சொல்றீங்க. தேவையில்லாத விஷயத்தை தலையிட்டதுனாலதான் இவ்வளவு பொய் நீங்க சொல்றீங்க. அதுல என்ன சொல்றாங்கன்னா ஹாமிபுரம் ஜமாத்தை விட்டுட்டாங்க. ஹாமிபுரம் ஜமாத்துனா என்ன? அப்படி ஒரு ஜமாத் இருக்கிற மேலப்பாளையத்துல தப்பா சொல்லிட்டு இருக்கிறீங்க. எதையும் விசாரிக்கணும், தீர விசாரிக்கணும். தப்பா சொல்லிட்டு நடக்கிறீங்க. ஹாமிபுரம் ஜமாத்துன்னு இல்ல, தௌபா ஜமாத்துன்னு இருக்கு. மஸ்ஜிது தௌபா ஜமாத்துன்னு ஒண்ணு இருக்கு. அந்த தௌபா ஜமாத்தாக்களை இந்த பொதுக்குழுக்கு கூப்பிடல. உண்மைதான். ஏன் கூப்பிடல? எது கூப்பிடல? வம்புக்கு கூப்பிடலையா? அதாவது மஸ்ஜித் தௌபா என்று சொல்லப்படக்கூடிய தௌபா ஜமாத்தினர்கள் ஏற்கனவே ஒரு வருஷத்துக்கு முன்னாலேயே அவங்க தனியா பிரிஞ்சுட்டாங்க. பிரிஞ்சதுக்கு என்ன ஆதாரம்னு கேட்டா, மேலப்பாளையத்தில் தௌஹீத் ஜமாத்துன்னு ஒண்ணு இருக்குது. இது மாநில தௌஹீத் ஜமாத்துடைய கிளையாக செயல்படுகிறது. இப்படி இருக்கவே மேலப்பாளையத்தில் அவங்க பகுதியில் ஏதாவது நோட்டீஸ் அடிக்கிறதா இருந்தா எப்படி அடிப்பாங்கன்னா, மஸ்ஜித் தௌபா ஜமாத்து அனைத்து தௌஹீத் ஜமாத்துடைய கிளை தனியா தான் அடிப்பாங்க. மேலப்பாளைய தௌஹீத் ஜமாத்துனா போட மாட்டாங்க. அன்னைக்கு கூட மேலப்பாளைய தௌஹீத் ஜமாத்து மஸ்ஜிது ரஹ்மானுடைய நிர்வாக அந்த பொதுக்குழு கூடுச்சு. அவங்க அதுக்கு முன்னாலேயே எப்படி நடக்கிறாங்கன்னு கேட்டா, தௌபா ஜமாத்தாக்காரர்கள் எப்படி நடப்பாங்கன்னு கேட்டா, நாங்க அனைத்து தௌஹீத் ஜமாத்துடைய கிளைனா என்ன, மஸ்ஜிது ரஹ்மான் என்ற ஒரு கிளை இருக்குது, நாங்க இன்னொரு கிளை, ரெண்டு கிளையும் ஒன்னா கூப்பிடுவீங்களா? நான் கேட்கிறேன். இதே மேலப்பாளையத்துல ஒரு நகர கிளை இருக்குது. இதுவும் அதே மாதிரி பாளையங்கோட்டையில ஒரு கிளை இருக்குது. இந்த ரெண்டு கிளையும் ஒரு பொதுக்குழுல ரெண்டு கிளையும் நீங்க கூட்டுவீங்களா? உங்களால அது முடியுமா? அப்படி கூட்டினா அது ஒரு பொதுக்குழுவா? எந்த பொதுக்குழு நீங்க கூட்டுறீங்களோ அந்த பொதுக்குழு தான் மக்கள், அந்த மக்கள் தான் கலந்து கொள்ள முடியும். நெல்லை மாவட்ட பொதுக்குழுவை கூட்டிட்டு ஏன் தூத்துக்குடி மாவட்ட பொதுக்குழு ஏன் கூட்டல கேட்க முடியுமா? உங்கள்ட்ட அந்த மக்கள் ஏன் விட்டீங்கன்னு கேட்க முடியுமா? அது ஒரு தனி ஜமாத்து, இது ஒரு தனி ஜமாத். அது தனி கிளை, இது ஒரு தனி கிளை. அதனாலதான் அவங்க கூப்பிடல. இன்னும் சொல்ல போனா இந்த நம்ம மஸ்ஜிது ரஹ்மானுடைய அந்த பொதுக்குழு கூடுவதற்கு ஏறத்தாழ ஒரு 2-3 மாசங்களுக்கு முன்னாலேயே அதே தௌபா ஜமாத்துல பொதுக்குழு கூடுறாங்க. பொதுக்குழு கூடி அவங்க தீர்மானம் போடுறாங்க. என்ன தீர்மானம் போடுறாங்க தெரியுமா? அதாவது நம்ம தௌபா ஜமாத்துங்கிறது தனி, இங்க இருக்கக்கூடிய 7 தெருவை சேர்ந்த, அங்க மேலப்பாளையத்தில் இருந்த சவரெல்லாம் புரிஞ்சுக்கலாம், அந்த ரோட்டுக்கு அந்த சைடு இருக்கக்கூடிய ஹாமிபுரத்தை சேர்ந்த 7 தெருவை சார்ந்தவர்கள் தான் இந்த ஜமாத்துல உறுப்பினராகவோ அல்லது நிர்வாகிகளாக வர முடியும். இதை தாண்டி இந்த அம்பை ரோட்டுக்கு இந்த சைடு இருக்கக்கூடிய பஷீரப்பா தெரு, ராவுத்து தெரு, இந்த சைடு இருக்கக்கூடிய யாருமே அங்க பொறுப்புக்கோ அல்லது உறுப்பினராக ஆக முடியும்னு சொல்லி அவங்க தீர்மானம் எடுத்திருக்காங்க. நாங்க ஒதுக்கல. நாங்க இவங்க ஒதுக்கணும்னா சொல்லவும் முடியாது. அவங்க தான் என்ன செஞ்சுட்டாங்க, தனி கிளைன்னு முதல்ல அறிவிச்சாங்க, தனி ஜமாத்துன்னு அறிவிச்சாங்க, உறுப்பினர்களுக்கு வரையறை வச்சிருக்கிறாங்க, நிர்வாகிகளுக்கு வரையறை வச்சிருக்கிறாங்க. இப்படி எல்லா விதத்திலையும் தனியாக அவங்க செயல்படும் போது எப்படி இந்த பொதுக்குழுல கூப்பிட முடியும்? அதுக்காண்டி 2 ஜமாத்து சண்டை வரும்னு அர்த்தம் இல்ல. அது ஒரு தனி கிளை, இது ஒரு தனி கிளை. அதாவது தாவா ரீதியாக 2 பேருமே பரஸ்பர உறவாக இருந்துக்கிடுவாங்க, அவ்வளவுதான். நான் இந்த ஆம்புலன்ஸ் நிகழ்ச்சியில ஹைவரில் கலந்து கொள்ளக்கூடாது என்று கருத்து தெரிவிக்கிறோம். அப்படி அவங்கள கூப்பிட்டாச்சு அப்படின்னு சொல்லும்போது என்னுடைய பெயரை நீங்க போட்டுக்கொள்ள வேண்டாம், இதுதான் நாம சொன்னது. இதோடு நாம்